Hello students, welcome to Nilas Max. இப்போ வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச அதாவது மார்ச் 2024 மேக்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான ஆன்சர் கீ நம்ம என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம் வந்து எப்படி ஃபீல் பண்ணிங்க? ஐ திங்க் வெரி ஈஸி இல்லையா? ஸோ 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கம்பல்சரி 3 மார்க்ஸ் கம்பல்சரி எல்லாமே ஓகே. 1 மார்க் மட்டும் ஐ திங்க் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து இன்டீரியர் புக் அண்ட் சைடு வந்திருக்கு. பட் அதுவுமே ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் தென் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம போட்டு அந்த 60+ லாஸ்ட் மினிட்ல நான் 60+ போட்டது. அண்ட் தென் டாப் கொஸ்டின்ஸ் டாப் மோஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இன் 14 கொஸ்டின்ஸு நான் போட்டேன். அதாவது நம்மளுக்கு எய்தர் ஆரோடு சேர்த்து 5 மார்க்ஸ் வந்து 7 into 14 கொஸ்டின்ஸ்க்கு உண்டான டாப் கொஸ்டின்ஸ்ன்னு போட்டேன். அதுலேயும் 60+லேயும் உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் 4 சாப்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். 2, 5, 6, 2 and 12ன்னு இந்த 4 சாப்டர்ஸை வச்சு நீங்கள் எப்படி மேக்ஸிமம் 60+ நீங்கள் அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் 4 சாப்டர்ஸ் தான், அந்த 5, 6, 2, 12 அந்த சாப்டர்ஸில் வச்சு உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வரலையும் நான் சொல்லியிருந்தேன். இதில் ஸோ 5 into 5 நான் 25ன்னு வச்சு போட்டிருப்பேன். அப்போயே நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஒன்றுத்துலேயும் 6 கொஸ்டின்ஸ் வரத்துலேயும் சான்ஸ் இருக்குது. ஒன்றுத்துலேயும் ஆக்சுவலாக 5லேயும் 6லேயும் 4 கொஷின் வர சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். 4 + 2ல் சாப்டர் 2ல் 1, 12ல் 1. ஸோ நான் ஆக்சுவலாக உங்களுக்கு 25ன்னு போட்டிருந்தேன். பட் உங்களுக்கு 30 மார்க்ஸ் வரலையும் 6 கொஸ்டின்ஸ் வரலையும் அந்த 4 சாப்டரில் 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயே லிமிட்டட் சம்ஸ் நான் உங்களுக்கு கோல்டன் 5 மார்க்ஸ் கொடுத்துருந்தேன், கோல்டன் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொடுத்துருந்தேன். அண்ட் தென் ஹவு டு கெட் ஈஸி பாஸ் கொடுத்துருந்தேன், 60+ கொடுத்துருந்தேன். அண்ட் தென் இந்த டாப் மோஸ்ட் 14 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன், ஈஸி பாஸ் கொடுத்துருந்தேன். எல்லாத்துலேயும் அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொன்னது தான். அதுலேயும் அந்த டாப் மோஸ்ட்லேயும் அந்த 14 கொஸ்டின்ஸ்க்குன்னு கொடுத்ததுலேயும் 60+லேயும் உங்களுக்கு 5th and 6th சாப்டர் நான் உங்களுக்கு அதாவது ஸ்டடி ஷெட்யூல் போட்டதே அப்படி தான் போட்டோம். 5th சாப்டர் அண்ட் 6th சாப்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் இதில் 5 மார்க்ஸ் வரலையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே ஷுவராக நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எய்தர் ஆர் ரெண்டுமே அட்டன் பண்ணுற மாதிரி 80+ பார்த்தவங்களுக்கு ரெண்டுமே அட்டன் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. 60+ல் பார்த்தீங்கன்னா இந்த 6 கொஷின் நீங்கள் ஜஸ்ட் அந்த 4 சாப்டர் மட்டும் நீங்கள் படித்தவங்களுக்கே 6 into 5 ஒரு 30 மார்க்ஸ் வரலையும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு நான் இதில் 2 மார்க்ஸ் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். ஒரு 6, 3 மார்க்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். ஸோ 1 மார்க்கோடு சேர்த்து 60+ன்னு சொல்லியிருந்தேன். 65+ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக 70 மார்க் வரலையும் வந்திருக்கு. வித் இன்க்ளூடிங் இன்டர்னல் அண்ட் 1 மார்க் 15. ஷார்ப்பாக சொன்ன மாதிரி 15. ஸோ இதில் நீங்கள் 80+மே பார்த்துருந்தீங்கன்னா 80+ல் ஆக்சுவலாக இந்த பெண்டிங் இருந்த அந்த ஒரு சம் அந்த 80+லேருந்து வந்துடுச்சு. ஆக்சுவலாக அந்த 41 ஏ செக்ஷன் ஏ கொஷின் மட்டும்தான் இந்த 7th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் அண்ட் தென் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்லேருந்து ஒரு கொஷின். இது மட்டும் அந்த 80+ல் கொடுத்துருந்தேன், இந்த 4 சாப்டர்ஸில் கொடுக்காம. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேக்ஸ் வந்து நாட் அ டஃப். ஸோ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்சர் கீ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஏ டைப் கொஷின் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸில் கொஷின் நம்பர் 1 ஆக்சுவலி இது வந்து புக் அண்ட் சைடு தான். ஏரியா y² = 4x, ஏரியா பிட்வீன் த லேட்டஸ்ட் ரெக்டம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ சப்டிவிஷன். அண்ட் தென் கொஷின் நம்பர் 2க்கு ஸோ உங்களுக்கு 4th சப்டிவிஷன். கொஷின் நம்பர் 3க்கு 1st சப்டிவிஷன். கொஷின் நம்பர் 4க்கு 4th சப்டிவிஷன். கொஷின் நம்பர் 5க்கு 4th சப்டிவிஷன். கொஷின் நம்பர் 6க்கு 1st சப்டிவிஷன். கொஷின் நம்பர் 7க்கு ஸோ 4th சப்டிவிஷன். கொஷின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷின். ஸோ இதனோட ஹரிசாண்டல் அசிம்ப்டாட் y = 0. ஸோ நெக்ஸ்ட்டு 9th கொஷனுக்கு டி ஆப்ஷன். 10th கொஷனுக்கு ஏ ஆப்ஷன். இதெல்லாமே புக் பேக் தான். 11th கொஷனுக்கு 2 தான் ஆன்சர் இதுக்கு, அதாவது சி ஆப்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 12th கொஷின் பார்த்திங்கன்னா இது க்ரியேட்டிவ் கொஷின். ஸோ இது வந்து பாரபோலா டைப். இது ஆக்சுவலாக வந்து 5.3 எக்ஸைஸ் மாடல். இது நம்ம டைப் ஆஃப் கானிக் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து 4th சப்டிவிஷன்.
and then question number 13 C, question number 14 A subdivision, question number 15 D subdivision, 16 B subdivision, 17 A, 18 C, and then 19 வந்து D, and then 20 பார்த்திங்கன்னா -4. ஸோ இதுவுமே க்ரியேட்டிவ் சம். ஸோ டோட்டலாக பார்த்தா வந்து உங்களுக்கு ஒரு 5 சம்ஸ் வரலையும் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வெரி ஈஸி தான். ஸோ ஆல்ரெடி நம்ம கோல்டன் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கொடுத்த கொஷின்ஸ் எக்ஸாக்டாக வந்திருக்கு. 60+ல் சாப்டர் 5, 6, 2 அண்ட் 12 என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே 12 வந்து நம்ம சொன்ன மாதிரி ட்ரூத் டேபிள். ஸோ எல்லா கொஷின்ஸுமே எய்தர் ஆரில் எல்லா சம்ஸுமே 5, 6, 2 அண்ட் 12 60+ல் கொடுத்த கொஷின்ஸ், மற்றது எல்லாம் 80+ல். ஆக்சுவலாக 80+ன்னு கொடுத்தது வந்து சென்டமே எடுக்கலாம், எல்லா கொஷின்ஸும் உங்களால் அதில் கொடுத்த எல்லா கொஷின்ஸுமே இதில் வந்திருக்கு. நீங்கள் ஷுவராக அதை படித்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சென்டம் எடுக்கலாம் எல்லோரும். ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள் 21. ஸோ செகண்ட் சாப்டர் இல்லையா, 22 ஈஸியாக போடலாம். ஃபார்ம் தி ஈக்குவேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர். 23. ஸோ இது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியலில் சொல்லியிருந்தோம். டிஃப்ரென்ஷியலில் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து 8th சாப்டரில். அண்ட் தென் கொஷின் நம்பர் 24. இதுவுமே வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் 10th சாப்டர் நார்மலாக கேட்குற கொஷின் தான். அண்ட் கொஷின் நம்பர் 25. ஸோ மீன் ஆஃப் த வேல்யூ E of x ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அண்ட் தென் கொஷின் நம்பர் 26. ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இது 5.1 பேசிக் சம் தான் அது. அண்ட் தென் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். 28 பார்த்திங்கன்னா டேரெக்டாக இது ஃபார்முலா தான், n-1/n எக்ஸெட்ராஸ். ஸோ ஈவன் வந்து ஆட் வந்து 1/2 π/2. கொஷின் நம்பர் 29 லிமிட்டு. ஸோ இது வந்து எலோபிட்டல்ஸ் ரூல். கொஷின் நம்பர் 30 ரொம்ப ஈஸியான சம். இது 11th எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின் தான். கோப்ளேனார் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 31. ஸோ 3 மார்க்ஸு இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக்கில் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 32. ஸோ இது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட், பட் மேபி பட் வந்து ஆக்சுவலாக 3 மார்க்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடிஷ்னலாகவே நம்ம எழுதலாம், அந்த அளவுக்கு இருக்குது நம்ம சொன்ன கொஷின்ஸ்லேருந்து. ஸோ கொஷின் நம்பர் 32ல் வந்து equation of tangent and normal. Question number 33 very famous question. So determinant value equal to 0. 34 யூலஸ், இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் 5 மார்க்ஸ்லேயே, பட் எனிவே 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 35. ஸோ இதுவுமே வந்து 7.8 எக்ஸைஸ் இல்லையா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 7.1, 7.2 அண்ட் 7.8. அதில் 5 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எனிவே இதில் 3 மார்க்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கொஷினுமே வந்து இன்டகிரேஷனில் ஒரு 5 டைப்ஸ் 9th சாப்டரில் வெரி இம்பார்ட்டண்ட்டில் கொடுத்தது. அந்த செகண்டில் 10th சம்ம ஐ திங்க் இது. ஸோ ரொம்ப ஈஸியான சம்ம. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே இது கேட்டே இருக்காங்க. 5 மார்க் இல்லைனாலும் 2 and 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 37 ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து யூஸ்வலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின். கொஷின் நம்பர் 38. ஸோ இது வந்து குரூப் பண்ணிவிட்டு tan inverse of x is equal to, ரொம்ப ஈஸியான சம் தான் எல்லாமே. கொஷின் நம்பர் 39 ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 40. ஸோ இது மட்டும் கொஞ்சம் லாங்காக உங்களுக்கு டெரிவேஷன் வர மாதிரி இருந்திருக்கும். அட்ஜாயிண்ட்டு, ஸோ அதனோட அட்ஜாயிண்ட்டு தென் அதனோட மாடுலஸ். ஸோ ஏ மாடுலஸ் தான் அது ஆக்சுவலாக வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஷின் நம்பர் 41 பாருங்கள், நம்ம கோல்டன் கொஸ்டின்ஸில் கொடுத்ததுலேருந்து 60+ கொடுத்தது எக்ஸாக்டாக வந்தது. ஆக்சுவலாக இந்த ஒரு கொஷின் மட்டும் தான் வந்து உங்களுக்கு அந்த 4 and 7 மட்டும் இன்க்ளூட் ஆகிருக்காது 60+, பட் 80+ல் இது வந்திருக்கும். ரெண்டுத்தில் இதான் ஃபஸ்ட் கொஸ்டினுமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். இதில் பி கொஷினுமே வந்து 4th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் நம்ம ஒரு எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சம் கொடுத்துருப்போம். லாஸ்ட் எக்ஸசைஸில் அந்த லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஷுவராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரி பார்ப்போம், உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்ததுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். ஓகே, ஸோ 42ல் பாருங்கள் கொஷின் நம்பர் ஏ. ஸோ இது வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மாஸ் ஃபங்க்ஷன். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதான் 11th சாப்டரில் 11.2 11.3 ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே தான் இருந்தோம். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு 5 மார்க்ஸில் வந்தாச்சு. ஸோ நம்ம 2ல் பாருங்கள் லோக்கஸ், இதுவுமே சொல்லிகிட்டே இருந்த சம் தான். லோக்கஸ் நம்ம போட்டுடலாம். அண்ட் தென் வெக்டாரில் வந்து sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. யூஸ்வலாக இந்த 4 கொஷின்லேருந்து ஒரு சம் சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ 1 மார்க்கும் இந்த 4 கொஷின்லேருந்து 1 அட்டன் பண்ணாலே பாஸ் ஆகிடலாம். அண்ட் தென் 7.1 எக்ஸைஸ் இதில். அண்ட் தென் 44ல் ஏ பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் 1. அண்ட் தென் 5.5 நம்ம சொல்லியிருந்தோம் 5th சாப்டரில் 2 கொஷின் 5.5லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்தாச்சு. ஸோ அண்ட் தென் 10th சாப்டரில் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் dy/dx + py = q மாடல். இதுலேருந்து ரிப்பீட்டடாக சம்ஸ் கேட்டே இருக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அண்ட் தென்
கொஷின் நம்பர் 45. ஸோ 10.8 எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின் 10th சாப்டரில் 10.8 தான் வரும்னு சொன்னோம். 10.8. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. 10.8. அண்ட் தென் அதில் வந்து பி, அதாவது 45ல் பி இது என்ன 6.7. 6th சாப்டரில் 2 சம் சொன்னோம். சைன் காஸில் ஒன்று, 6.7 பிளேன் ஈக்குவேஷன்ஸில் ஒன்று. இதுலேயே 2 கொஷின் வந்துடுச்சு. 5th சாப்டரில் 5.1 5 ஒன்று சொன்னோம். 5.2 இதில் பாருங்கள் 5.2 நெக்ஸ்ட் வருது. 46ல் பி. சரி இது 46ல் பி 5.2லேயும் 3 கொஷின் தான் கொடுத்தோம். 4ல் 4 and 5 இன்சஸ் பண்ணி சொன்னோம். 8th சொன்னோம். 5 வந்து 3 மார்க்ஸ் சம்டைம்ஸ் கேட்பாங்க பார்த்துக்கோங்கன்னு சொன்னோம். அதில் கரெக்டாக பேரபோலா வந்திருக்கு. அண்ட் தென் இது 9.8ல் எக்ஸாம்பிள் சம் ஏரியா இன் பிட்வீன். 9th சாப்டரில் 9.8 வெரி இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு சொன்னது தான் ஏரியா. ஸோ எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். கொஷின் நம்பர் 47. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் சம் வெரி ஈஸி, நீங்கள் போட்டிருக்கலாம். இது கிராமர் வெரி ஈஸி. ஸோ ஆக்சுவலி சென்டம் எடுக்கிறவங்களுக்கு இது குட். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து இன்னமும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்ட் தென் ஒன் மோர் திங் என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன விஷயம்னா, ஸோ நம்ம சேனலில் போட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகட்டும். ஸோ அதாவது மேக்ஸ் அப்படிங்கிறது கஷ்டம் இல்லை. ஸோ நம்ம ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக ஃபார்மேட் பண்ணி நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு போயிட்டு ரீச் ஆகணும். ஸோ ஒரு 4 சாப்டர்ஸ் எடுத்து வச்சு நம்ம மேக்ஸிமம் ஒரு 70 மார்க்ஸ் நம்ம அட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது செலக்டிவாக ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்னும் போது ஸோ நிறைய பேர் படிக்காதவங்க கூட இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படித்தா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸில் மார்க் எடுக்கிறது வெரி ஈஸி. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வியூஸ் நிறைய போகுது, 7K வரலையும் வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. ஸோ இது ஏன் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அப்ரிஷியேஷன் வந்து வெரி மஸ்ட். இது எல்லாருக்குமே, இது வந்து எவ்ரி ஹியூமன் பீயிங் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் மற்றவங்களுக்கு அது ஹெல்ப் ஆகும், என்னையே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். டேக் கேர்.